வணக்கம் நண்பர்களே. இப்போது நம்ம வந்து கேரளா லாட்டரியில் நம்ம எடுத்த கெஸ்ஸிங் என்ன எப்படி இருந்துச்சுன்னா, கடைசி 2 டிஜிட்டு வந்து முஸ்லீம் மந்த் தேதியை வந்து ப்ளஸ் பண்ணி 5 வச்சுருந்தோம். அடுத்து தமிழ் மந்த்து அண்டு கேரளா மந்த்து அந்த தேதியை 2 அப்படியே வச்சுருந்தோம். அடுத்து 8க்கு பதில் டிவைடட் பை 2ஆல் வச்சு நம்ம வந்து 4 வச்சுருந்தோம். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம வந்து 1 + 8 9 வச்சுருந்தோம். 5 to 4 9 நம்முடைய கெஸ்ஸிங் இருந்தது. அவங்க எடுத்த ஃபார்முலாவும் அதே மாதிரி தான் எடுத்திருக்காங்க. நம்ம ஃபார்முலா டைரக்ஷன் எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் ரிசல்ட்டு வந்து கால்குலேஷன் சின்ன மிஸ்ஸிங். நேற்று தேதியில் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 2 1க்கு பதில் 2 0 ஆட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா கடைசி 2 டிஜிட்டுக்கும் +1 ஆட் பண்ணிட்டாங்க. இது எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 + 4 5 அவங்க 6ஆக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. +1 போட்டு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கடைசி டிஜிட்டு 1 வந்து +1 போட்டு 2ன்னு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து நம்ம வந்து பார்த்த ஏ போர்டு 2க்கு ஆப்போசிட் வந்து 7 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து நம்ம 8 டிவைட் பண்ணி வச்சுருந்தோம். அவங்க வந்து 8 மாற்றாமல் அப்படியே வச்சுட்டாங்க. 6 7 8 2 அவங்க வச்ச ரிசல்ட் என்ன, நம்ம வச்ச ரிசல்ட் என்ன. நம்ம எடுத்த ஃபார்முலா வந்து கரெக்டு தான். டேட் வச்சு தான் இறங்குதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அந்த டேட்டில் அவங்க பண்ணுற சின்ன சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம வந்து அடுத்தவங்க கொடுக்குற கெஸ்ஸிங் மூலம் நம்ம கண்டுபிடிச்சிருந்துருக்கணும். நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக 4 டிஜிட்டை கண்டுபிடிச்சிருவோங்கிற நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஃபார்முலா வந்து எப்படி இறங்குது, ஒவ்வொரு நாளும் ரிசல்ட் வந்து எப்படி இறங்குறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க. நீங்களே சுயமாக 4 டிஜிட்டை கண்டுபிடிக்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஒரு லைக் ஒரு ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள்.